வச்சிருக்கேன், இறக்கி வச்சிருக்கேன், கருத்த கோழி மிளகு போட்டு வறுத்து வச்சிருக்கேன். கோழி ருசியா இருந்தா கோழிய வெட்டு, குமரி ருசியா இருந்தா குமரிய வெட்டு. ஓகே முதல்ல நம்ம சாப்பிடுவோம். லட்சுமி சாரிமா உங்க ரெண்டு விரல காணும். சரக்கு வாங்கலான்னு கடைசியால கையை விட்டு சட்டை முடிட்டேன். ஐயோ அப்பா அப்புறம் என்ன அந்த கையை வச்சுதான் வாங்கினேன். வீட்டுல போய் கொண்டாடிதான் சொன்னா பக்கத்துல போய் ஆசையா உட்காரும் போது என்னையா ஒரு ரெண்டு வெள்ளை காணும். அது அங்கேயாவது கிடக்கு. நான் ரெகுலரா போராடுனால நாளைக்கு எடுத்துக்கிறேன். இவங்களெல்லாம் விட்டுட்டு எப்படி வர முடியும்? நான் கூப்பிட்ட வர மாட்டேன். நீ இவ்வளவு பேர் இருக்காங்க தேவா. உனக்கு அவ்வளவு பேர் இருக்காங்க, எனக்கு நீ மட்டும் தானே இருக்க. சாவ நேருக்கு நேரா பாக்குற அந்த நிமிஷம் என் கண்ணுல ஒரு சொட்டு பயம் இருக்க கூடாது. இப்போ இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணதுக்கு நீங்க தயாரா இருக்கீங்க? நான் தயாரா இருக்கேன். உங்க வீட்ல எப்படி எப்படி என் வீட்டுல நாலு சிஸ்டர் இருக்காங்க. சிஸ்டர்லாம் நல்ல பிரச்சனை. அவங்க எப்படி சப்போர்ட் பண்றாங்க? சப்போர்ட் பண்ணுவாங்க எனக்கு. நான் அவங்கள்ட்ட பேசி பாக்குறேன். சொல்லுங்கம்மா, என்ன நினைக்கிறீங்க இதை பத்தி? எனக்கு அந்த பிள்ளைங்க வீட்டுக்கு வேண்டாம். என் தம்பி பிரிச்சு தந்துடுங்க. சப்போர்ட் பண்ணுவாங்க சொன்னீங்களா? If you could choose between money and brains, which would you choose? I would choose money. I would choose brains. Yeah, everyone chooses what they don't have. நடந்தது என்னன்று தெரியுமா உனக்கு? என்ன நடந்தது தேவசேனா? கோவிலில் பெண்களை ஒரு வரிசையில் வரச் சொன்னான். அப்போது அவர்களின் மேலே கைகளை வைத்து தடவினான். என்னடா அது? அவன் போய் சொல்றான் ரெஃப்ரி, அவன் போய் சொல்றான். என் மீது கூட கை வைக்க பார்த்தான். விரல்களை வெட்டிவிட்டேன். நீ செய்தது தவறு. பெண்களின் மேல் கை வைத்தால் வெட்ட வேண்டியது விரல்களை அல்ல, தலையை. ஒரு கதை சொல்றேன் சார். அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளைங்கிலிய மலையில போய் அடிச்சு நான் மெட்ராஸ் போய் விழுந்துருவேன். அந்த பக்கம் ஒரு ஆள் வந்து என்னை கொஞ்சம் மெதுவா அடிங்க, நான் திருச்சி வரைக்கும் போனேன். ஒண்ணுக்கு போயிட்டு வர்றியா? ஒண்ணுக்கு அதுக்கு அங்கதானே போக முடியும், இது மேல போக முடியும். அடி பொண்ணு ஒரு முறை நீ சிரித்தால் ஆத்தா, பையனை கூட்டிட்டு போய் வேப்பல் அடிக்கணும் போல் இருக்குது. நீ சிரிக்காத ஆத்தா. உள்ளாடைய வெளியே போட்டுக்கிற இது ஒரு பன்னாடை. பிறந்ததுல இருந்து கண்ணாடியில மூஞ்சியே பார்க்காத நீ ஒரு பரதேசி. உங்க பிரச்சனைக்கு நடுவில் நான் எங்க வந்தேன்? ஏன் வீணா ஏமண்டே போட்டு உருட்டுற? என்னம்மா இருமலாமா பையனுக்கு? வயலுக்கு வச்சிருந்த பூச்சி மருந்து குடிச்சிட்டாயா? பூச்சி மருந்து குடிச்சிட்டாயா? சரி வீடு, வேற மருந்து வாங்கிக்கலாம். ஏமா மற்றவங்க பேங்க்ல போட்டா வளர்க்குறாங்க. என்னடா பாதி சண்டையில வர்ற? ஆமா, அவர் அண்டர்டேக்கரு, இவரு ட்ரிபிள் ஆச்சு. முன்னாடியே வந்து முன் வரிசையில உட்காந்து இவங்க சண்டையை பாக்குறதுக்கு. டேய், என்ன பிரச்சனை? உன் அப்பங்கிட்டே கேளு. என்ன பிரச்சனை? அவனுக்கு தானே கேளு. என்ன பிரச்சனை? அவங்கிட்டே கேளு. டேய், பிரச்சனை என்னன்னு கேட்டா இது ஒரு பிரச்சனை ஆக்கிட்டு இருக்கீங்க. மகனை பதினெட்டு பதில் பாத்ரூமுக்கு குளிக்கலான்னு துண்டை கட்டிக்கிட்டு போனேன். மத்தவங்க எல்லாம் குளிக்கிறதுக்கு புளித்ததமா கட்டின்னு போறாங்க. எல்லாரும் துண்டு தானா கட்டின்னு போறாங்க. மேட்ரு என்ன? போய் பார்த்தா இந்த நண்டி
என்னது பாத்ரூம்ல கூட்டு தொங்கிட்டு இருக்கு நல்லா பாத்தியா கூட்டு தான் தொங்கிட்டு இருந்துச்சா இல்ல இவன் பாத்ரூம் திறந்து போட்டு குளிச்சிட்டு இருந்தானா